பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே ஆண்டவரை ஆராதிக்க அங்கங்கே வீடுகளிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நாம் இருக்கிற இடங்களிலே நம்மை சந்திக்க கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவர் தாமே இந்த நாளிலேயும் அவருடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலும் நம்மை நிரப்பி நடத்துவாராக. அன்பின் பிதாவே, இந்த நல்ல காலை நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வானாதி வானங்களும் கொள்ளாத மகிமை உடைய தேவன், எந்த துதி ஸ்தோத்திரத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர், வானம் சிங்காசனம் பூமி பாதப்படி என்ற தேவன், உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய நாமத்திற்குரிய கனத்தையும் மகிமையும் செலுத்தி உம்மை நாங்கள் துதிக்கவும் ஆராதிக்கவும் இந்த காலை வேளையிலே எங்களுக்கு நீர் கிருபை தாரும். அங்கங்கே நாங்கள் இருந்தாலும் உம்முடைய ஆவியானவர் எங்களுடைய சிந்தனைகளை ஆட்கொண்டு எங்களை இணைத்து நாங்கள் ஒரு மனதோடு உம்மை மகிமைப்படுத்தவும், ஆண்டவரே உமக்கு நாங்கள் துதிபலிகளை ஏறெடுக்கவும் எங்கள் சிந்தைகளை ஆட்கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலகீனங்கள் வியாதிகள் சூழ்நிலைகளிலே இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் விடுதலையாக்கும். ஆண்டவரே, எந்த இடையூறுகளோ தடைகளோ ஆராதிப்பதற்கு இராதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆட்கொண்டு நடத்தும். ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய திரு பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். மகிமையெல்லாம் உமக்கு உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பிரசன்னத்திலிருந்து அவரை பாடி மகிமைப்படுத்துவோம். உற்சாகத்தோடும் உத்தம இருதயத்தோடும் கர்த்தரை சேவித்து தொழுது கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
மகிழ்ந்து பாடு ஹalleluya புகழ்ந்து பாடு ஹalleluya சேர்ந்து பாடு ஹalleluya துதித்து பாடு ஹalleluya ஹalleluya ஆமென் துதித்து பாடு ஹalleluya கழித்து பாடு ஹalleluya ஹalleluya ஆமென் மகிழ்ந்து பாடு ஹalleluya புகழ்ந்து பாடு ஹalleluya சேர்ந்து பாடு ஹalleluya ஹalleluya ஆமென் துதித்து பாடு ஹalleluya கழித்து பாடு ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya 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 Hallelujah, 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 hallelujah. 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 செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அரசர்களை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தேசத்தை தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது செங்கடலை பிளந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அரசர்களை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சேனைகளை கவிழ்த்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தேசத்தை தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது மகிழ்ந்து பாடு ஹalleluya புகழ்ந்து பாடு ஹalleluya சேர்ந்து பாடு ஹalleluya ஹalleluya ஆமென் துதித்து பாடு ஹalleluya கழித்து பாடு ஹalleluya ஹalleluya ஆமென் மகிழ்ந்து பாடு ஹalleluya புகழ்ந்து பாடு ஹalleluya சேர்ந்து பாடு ஹalleluya ஹalleluya ஆமென் துதித்து பாடு ஹalleluya கழித்து பாடு ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya 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 Hallelujah, 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 hallelujah. 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 தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது விடுதலை தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆகாரம் தருபவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பரத்தின் தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது
விடுதலை தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகாரம் தருபவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரத்தின் தேவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. மகிழ்ந்து பாடு ஹல்லேலூயா, புகழ்ந்து பாடு ஹல்லேலூயா, சேர்ந்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். துதித்து பாடு ஹல்லேலூயா, கழித்து பாடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. 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 ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதிப்போம், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதிப்போம், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் ஒருவரே ஞானமுள்ளவர், அவர் ஒருவரே சர்வ வல்லமையுள்ள தேவன், அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பிக்கிற தேவன். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவர், மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன், நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மை உண்டு பண்ணின, நம்மை உண்டாக்கின அவருக்கு முன்பதாக நாம் பணிந்து குனிந்து தாழ்மையோடு அவரை நாம் தொழுது கொள்ளுவோம். ஆண்டவர் தாமே இந்த காலை நேரத்திலே அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புவாராக. நம்மை சிருஷ்டித்த தேவன், அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. படைத்தவர் நம்மை கைவிட மாட்டார். கலங்காதே மனமே என்ற பாடலை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. படைத்தவர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே மனமே. அழைத்தவர் உன்னை நடத்திடுவாரே அனுதின வாழ்க்கையிலே. படைத்தவர் உன்னை கைவிட மாட்டார், பதறாதே மனமே. அழைத்தவர் உன்னை நடத்திடுவாரே அனுதின வாழ்க்கையிலே. நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். படைத்தவர் உன்னை கைவிட மாட்டார், கலங்காதே மனமே. அழைத்தவர் உன்னை நடத்திடுவாரே அனுதின வாழ்க்கையிலே. படைத்தவர் உன்னை கைவிட மாட்டார், பதறாதே மனமே. அழைத்தவர் உன்னை நடத்திடுவாரே அனுதின வாழ்க்கையிலே. பெயர் சொல்லி அழைத்த உன்னத தேவன் ஒருபோதும் உன்னை மறவா. காரிருளில் நீ நடந்திடும் வேளை ஒளியாய் வந்திடுவா. பெயர் சொல்லி அழைத்த உன்னத தேவன் ஒருபோதும் உன்னை மறவா. காரிருளில் நீ நடந்திடும் வேளை ஒளியாய் வந்திடுவா.
ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். படைத்தவர் உன்னை கைவிட மாட்டார், பதறாதே மனமே. அழைத்தவர் உன்னை நடத்திடுவாரே அனுதின வாழ்க்கையிலே. படைத்தவர் உன்னை கைவிட மாட்டார், பதறாதே மனமே. அழைத்தவர் உன்னை நடத்திடுவாரே அனுதின வாழ்க்கையிலே. கடந்ததை நினைத்து அழுதிட வேண்டாம், கலங்கிடவும் வேண்டாம். தீமைகள் யாவும் நன்மையாய் மாறும் நம் இயேசு ஜீவிப்பதா. படுத்ததை நினைத்து அழுதிட வேண்டாம், கலங்கிடவும் வேண்டாம். தீமைகள் யாவும் நன்மையாய் மாறும் நம் இயேசு ஜீவிப்பதா. நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். படைத்தவர் உன்னை கைவிட மாட்டார், பதறாதே மனமே. அழைத்தவர் உன்னை நடத்திடுவாரே அனுதின வாழ்க்கையிலே. படைத்தவர் உன்னை கைவிட மாட்டார், பதறாதே மனமே. அழைத்தவர் உன்னை நடத்திடுவாரே அனுதின வாழ்க்கையிலே. அகிலம் ஆளும் ராஜாதி ராஜா நம் துணையானாரே. யெகோவாயிரே போதும் அவரே என்றும் நம் வாழ்வினிலே. அகிலம் ஆளும் ராஜாதி ராஜா நம் துணையானாரே. யெகோவாயிரே போதும் அவரே என்றும் நம் வாழ்வினிலே. நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். படைத்தவர் உன்னை கைவிட மாட்டார், பதறாதே மனமே. அழைத்தவர் உன்னை நடத்திடுவாரே அனுதின வாழ்க்கையிலே. படைத்தவர் உன்னை கைவிட மாட்டார், பதறாதே மனமே. அழைத்தவர் உன்னை நடத்திடுவாரே அனுதின வாழ்க்கையிலே. பெயர் சொல்லி அழைத்த உன்னத தேவன் ஒருபோதும் உன்னை மறவார். காரிருளில் நீ நடந்திடும் வேளை ஒளியாய் வந்திடுவார். பெயர் சொல்லி அழைத்த உன்னத தேவன் ஒருபோதும் உன்னை மறவார். காரிருளில் நீ நடந்திடும் வேளை ஒளியாய் வந்திடுவார். நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். 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 நாம் ஆராதிக்கும் இயேசு பெரியவர். நாம்
ஆமென். நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர், நாம் போற்றிடும் இயேசு பெரியவர். அவர் நம்மை சிருஷ்டித்தவர். இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிற காரியம், இஸ்ரவேலே பயப்படாதே, யாக்கோபே பயப்படாதே, நான் உன்னை உருவாக்கினவர், நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் சிருஷ்டித்தவர், நான் உன்னை படைத்த தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்லி ஏசாயாவிலே நாம் வாசிக்கிறோமே. இந்த காலை நேரத்திலே எதை குறித்து நாம் பயந்து கலங்கி கொண்டிருந்தாலும் நம்மை உண்டு பண்ணின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உன்னை நான் சிருஷ்டித்தவர், உனக்காக யாவற்றையும் செய்ய நான் போதுமானவராய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். வாய்களை திறந்திருக்கிற இடங்களிலே கர்த்தரை நாம் துதிக்கலாம். ஹல்லேலூயா. பெயர் சொல்லி அழைத்த உன்னத தேவன், ஒருபோதும் நீர் எங்களை மறப்பதில்லை. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே நீர் எங்கள் மத்தியிலே உலாவுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காரிருளில் நடந்தாலும் நீர் எங்களுக்கு ஒளியாய் வருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்தவைகளை நினைத்து கலங்காமல் யாவற்றையும் புதிதாக்குகிற உம்முடைய பிரசன்னத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். ஒன்றோ நான் உனக்காக புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்திற்கு வாக்கு பண்ணினவர் நீர். உண்மையுள்ள தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. புதிய காரியங்களை எங்களுக்காக சிருஷ்டிக்கிறவர் நீர் நல்லவர் ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் இயேசு நல்லவர், நாங்கள் போற்றும் எங்கள் இயேசு வல்லவர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் இந்த காலை நேரத்திலே விசுவாசிக்கிறோம் கர்த்தர் நல்லவராய் வல்லவராய் நம்மோடு கூட இருந்து நமக்காக யாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். சிருஷ்டி கர்த்தர் அவர், சகலவற்றையும் நமக்காக புதிதாக்குகிறவர். நமக்கு ஒன்றும் இல்லாததிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தி ஆகிறவைகளையும் பரப்பினவர். அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிற கர்த்தர் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பேர் சுவாசத்திற்கு காற்று இல்லை, ஆக்சிஜன் இல்லை என்று சொல்லி கலங்கி கண்ணீரோடு மரணத்தின் விளிம்பிற்கு நேராய் ஓடும்போது நம்முடைய ஆண்டவரை குறித்து நமக்கு வேதம் சொல்லுகிறது, அவர் பூமியில் இருக்கிற எல்லா ஜனத்திற்கும் சுவாசத்தையும் நடமாடுகிற யாவருக்கும் ஆவியையும் கொடுக்கிற தேவன். அவர் சிருஷ்டிகர். ஹல்லேலூயா. சிருஷ்டிகருக்கு ஒப்புவிக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்களை கர்த்தர் காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். இன்னும் ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். வல்லமை தேவனே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே, ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்களை சுவே. ஹல்லேலூயா. வல்லமை தேவனே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே, ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. வல்லமை தேவனே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே, ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. யெகோவா ஷம்மா ஹல்லேலூயா, யெகோவா ஷாலோம் ஹல்லேலூயா, யெகோவா ஷம்மா ஹல்லேலூயா, யெகோவா ஷாலோம் ஹல்லேலூயா. என்றும் நம்மோடு இருப்பவரே, சமாதான காரணமே, என்றும் நம்மோடு
Jehovah Mekades, hallelujah. Jehovah Sekenu, hallelujah. Jehovah Mekades, hallelujah. எங்கள் நீதியாயிருப்பவரே, பரிசுத்தம் செய்பவர் நீரே. எங்கள் நீதியாயிருப்பவரே, பரிசுத்தம் செய்பவர் நீரே. வல்லமை தேவனே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே, ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. யெகோவா ஈரே, ஹalleluya. யெகோவா நிஸ்ஸியே, ஹalleluya. யெகோவா ஈரே, ஹalleluya. யெகோவா நிஸ்ஸியே, ஹalleluya. எல்லா தேவையும் சந்திப்பீரே, ஜெயம் தரும் தேவனும் நீரே. எல்லா தேவையும் சந்திப்பீரே, ஜெயம் தரும் தேவனும் நீரே. ஓ வல்லமை தேவரே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே, ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. யெகோவா ராஃபா, ஹalleluya. யெகோவா எல் ஷடாய், ஹalleluya. யெகோவா ராஃபா, ஹalleluya. யெகோவா எல் ஷடாய், ஹalleluya. அற்புத சுகத்தை தருபவரே, சர்வ வல்லவர் நீரே. அற்புத சுகத்தை தருபவரே, சர்வ வல்லவர் நீரே. ஓ வல்லமை தேவனே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே, ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. யெகோவா யெகோவா, ஹalleluya. யெகோவா எல் ஷடாய், ஹalleluya. யெகோவா ராஃபா, ஹalleluya. யெகோவா எல் ஷடாய், ஹalleluya. அற்புத சுகத்தை தருபவரே, சர்வ வல்லவர் நீரே. 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 எல்லா தேவைகள் சந்திப்பீரே, ஜெயம் தரும் தேவனும் நீரே. எல்லா தேவையும் சந்திப்பீரே, ஜெயம் தரும் தேவனும் நீரே. எங்கள் நீதியாயிருப்பவரே, பரிசுத்தம் செய்பவர் நீரே. ஓ எங்கள் நீதியாயிருப்பவரே, பரிசுத்தம் செய்பவர் நீரே. என்றும் நம்மோடு இருப்பவரே, சமாதான காரண நீரே. ஓ என்றும் நம்மோடு இருப்பவரே, சமாதான காரண நீரே. ஓ வல்லமை தேவனே, சர்வ சிருஷ்டியின் கர்த்தரே, ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே. ஆராதிப்போம் உம் நாமத்தை எங்கள் இயேசுவே.
ஆமென். என்றும் நம்மோடு கூட இருக்கிறவர், எங்களுக்கு ஜெயம் தருகிற எங்கள் தேவன், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. யெகோவா ரஃபா, எங்களுக்கு சுகம் தருகிறவர். யெகோவா சிட்கேனு, எங்கள் நீதியானவர். யெகோவா நிசி, எங்கள் ஜெயக்கொடியான தேவன். யெகோவா ஷம்மா, எங்களோடு கூட இருப்பவர். யெகோவா ஷாலோம், எங்களுக்கு சமாதானம் தருகிறவர், எங்களுக்கு சுகம் தருகிறவர், எங்களை பரிசுத்தமாக்குகிறவர். சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாய், சர்வ சிருஷ்டியையும் காக்கிற தேவனாய் ஆண்டவரே நீர் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுகிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்திற்காய் உமக்கு மகிமை ஆண்டவரே, உமக்கு மகிமை அப்பா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். We thank you Father. Hallelujah. ஆமென். சர்வ சிருஷ்டிகரை நாம் ஆராதிக்கலாமா? எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் அவருடைய பாதத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நாம் உயர்த்துவோம். எல்லாரும் இருக்கிற இடங்களிலே நம்முடைய சிந்தனைகளை ஒருமனப்படுத்தி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தலாம். Hallelujah. We praise you Jesus. Hallelujah. எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோ. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோ, என்றென்றும் பணிந்து தொழுவோம். கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே, ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே, ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே.
மாறாது. வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானபூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, சர்வ சிருஷ்டியையும் காப்பவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் கிரியைகளாய், உம்முடைய கைக்குள்ளான ஆடுகளாய் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர், இல்லாதவைகளையும் இருக்கிறவைகளாக அழைக்கிற உம்முடைய திருப்பிரசனத்திலே எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்கிறவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலே எந்தெந்த ஏரியாஸ்லே வாழ்க்கையிலே குறைவுகளோடு, இல்லாமைகளோடு, வறட்சிகளோடு இருப்பார்களானாலும் ஆண்டவரே, நீர் தாமே உம்முடைய சிருஷ்டிப்பின் வல்லமையை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலவற்றையும் புதிதாக்குகிறவரையும், புதிய காரியங்களை செய்கிறவரும், தோன்ற பண்ணுகிறவருமாகிய உம்முடைய திரு சமூகத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் புது சிருஷ்டியின் அனுபவத்தையும் தருகிற நல்ல தேவனாய் நீர் இருக்கிறீரே. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளையும், எங்கள் வாழ்க்கையில இருக்கிறதான நீர் விரும்பாத கிரியைகளையும் நீர் அகற்றி எங்களை புதிதாய் சிருஷ்டிக்க அந்த காலை ஆராதனையிலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒருவரே எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரர். உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் தாமே இந்த காலை நேரத்திலே இருக்கிற இடங்களிலே தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை சந்தித்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். இருக்கிற இடங்களிலே நலமுடன் நம்மை இதுவரையும் நடத்துகிற தேவனுக்காக நன்றி செலுத்துகிறேன். அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் நமக்கு அடைக்கலம் தந்து நம்மை பாதுகாக்கிற அவருடைய கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நிலைநிறுத்துவாராக. இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு விசை கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. பலகீனங்கள், வியாதிகள் ஒன்றும் அணுகாதபடி கர்த்தர் நம்மை காத்து நடத்துவாராக. ஒருவேளை இந்த ஆராதனையிலே ஆன்லைன் மூலமாக முதல் முறையாக நீங்கள் இணைந்திருப்பீர்களானால் உங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய வார்த்தையும் தந்து நிலைநிறுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலேயும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கலாம். ஆங்காங்கே இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் பாதுகாத்து நடத்தவும், ஆண்டவருடைய சமூகத்தின் ரட்சிப்பினால் ஒவ்வொருவரும் களிகூறவும் தக்கதாக ஆண்டவருடைய வல்லமை விளங்க நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, இந்த நல்ல ஆராதனை நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ தடைகளும் இடையூறுகளும் சூழ்நிலைகளும் இருந்தாலும் நீர் உம்மை தொழுது சேவிப்பதற்கு நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தருகிற
ஒவ்வொரு தருணங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலேயும் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய இரக்கமும் கிருபையும் வெளிப்படட்டும். எங்கே இருந்தாலும் தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனானவர் உம்முடைய பிரசனத்தினால் நீர் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபையினால் இம்மட்டும் கொண்டு வந்தீர், இனிமேலும் நீர் நடத்த போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எல்லாருடைய பலகீனங்களிலேயும் சூழ்நிலைகளிலேயும் உம்முடைய மகத்துவமும் பயங்கரமான செயல்களை நீர் விளங்க பண்ணுங்க. பலகீனத்தோட இருக்கிற சபையின் அங்கத்தினர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. எஸ்தர் அம்மாவுக்காக, எஸ்தர் மரிய செல்வம் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம். பிரதர் பிரகாஷ்காக ஆண்டவரே, அதே போல பிரதர் இமானுவேல் முருகனுக்காக ஜெபிக்கிறோம். பிரதர் ஆல்ஃபிரட்காக ஜெபிக்கிறோம். சிஸ்டர் ஷாரனுக்காக, சிஸ்டர் ரேவதிக்காக ஜெபிக்கிறோம். சிஸ்டர் அகதாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் உம்முடைய விடுதலையாக்கும் கரம் தொடட்டும் ஆண்டவரே. அப்பா, அது போல இந்த காலநிலை நிமித்தமாகவோ இந்த சூழ்நிலைகளை நிமித்தமாகவோ ஏதாகிலும் பலகீனங்களுடைய சூழ்நிலைகளிலே யாராவது இருப்பார்களானால் அவர்களை நீர் விடுவிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே கிருபை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, இருக்கிற இடங்களிலே ஒவ்வொருவரையும் நீர் சந்தியும் ஆண்டவரே. எல்லாருடைய தேவைகளையும் சந்தித்து ஒவ்வொருவரையும் நீர் போஷித்து காப்பாற்றும் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. எங்களுக்கு இன்னது வேண்டியதென்பதை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் பரமபிதா எங்களுக்காக எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் உருவேற்படுத்தி வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. குறைவுகளோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே அப்பா, உம்முடைய அற்புத கரத்தை நீர் விளங்க பண்ணும் ஆண்டவரே. இன்னும் என்ன சூழ்நிலைகளிலே இருந்தாலும் எல்லாரையும் நீர் சந்திக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல அப்பா ஆண்டவரே, இந்த வாரத்திலே விசேஷித்த தினங்களை நினைவு கூறுகிறவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களையும் இந்த புதிய வருஷத்திலே நீர் ஆசீர்வாதமாய் நடத்தும், செவையான வழியிலே நடத்தும். இந்த புது வருடத்திலே உம்முடைய நன்மையினால் அவர்களை முடிசூட்டும். நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடர செய்யும். உம்முடைய கிருபையும் இரக்கமும் அவர்களை சந்திக்கட்டும் அப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னென்ன தேவைகள், பாரங்கள், கண்ணீர்கள், கவலைகளோடு இருந்தாலும் எல்லா நிலைகளிலேயும் உம்முடைய சர்வ வல்லமை அவர்களை சந்திக்கட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார நாட்களிலே ஆன்லைன் மூலமாய் நடைபெறுகிற எல்லா ஜபங்களையும் ஆராதனைகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். சபையார் பக்தி விருத்தி அடையவும் ஆண்டவரே, மந்தை சிதறாதபடிக்கு ஆண்டவரே ஒரே நோக்கத்தோடு ஒரே ஆவியுள்ளவர்களாக சபையோடு இணைந்து உம்மை மகிமைப்படுத்தவும், உமக்கு ஆண்டவரே ஆராதனை செய்யவும், உடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கவும் கிருபை தாரும். இந்த நாளிலே தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி உண்மையான வாஞ்சையோடு நாம் கேட்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமானது. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே. உம்மை விட்டு நாங்கள் யாரிடத்தில் போவோம்? உம்முடைய வார்த்தைகள் உம்மை குறித்து எங்களுக்கு சாட்சி கொடுக்கிறதாயும் ஆண்டவரே உம்மிலே நிலைத்திருக்க செய்கிறதாயும் நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாயும் எங்களை மாற்றுகிற உம்முடைய வார்த்தைகளை இந்த காலை நேரத்தில் எங்களுக்காக நீர் வெளிப்படுத்த வேண்டும் ஆண்டவரே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொன்னீரே ஆண்டவரே. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான கிரியை நடப்பிக்கப்பட உம்முடைய வசனம் எங்களோடு கூட இந்த நாளிலும் இடைப்படட்டும். ஒவ்வொரு ஆவி, ஆத்துமா, சரீரத்தை பலப்படுத்த உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும். வாழ்க்கைகளிலே இருக்கிறதான குறைவுகள் நிவர்த்தியாக்கப்பட ஆண்டவரே, பாவங்கள் மன்னிக்கப்படத்தக்கதாய் உம்முடைய வார்த்தை வெளிப்படட்டும் ஆண்டவரே. திறந்த மனதோடு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளவும், சத்தியத்திற்கு சாட்சியாய் இருக்கவும், கீழ்ப்படியவும் எங்களுக்கும் நீர் கிருபை தாரும். உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய வசனத்தை பேசுகிற உம்முடைய மகனோடு கூட இருந்து இந்த காலை நேரத்தில் உம்முடைய வல்லமையான செயலை நீர் விளங்க பண்ணும். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இருக்கிற பகுதியை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Praise the Lord. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையிலே
எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபையினால் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவன் இம்மட்டும் பராமரித்து பாதுகாத்து நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்து ஜீவனையும் தந்து ஆண்டவர் நமக்கு செய்த அதிசயங்களுக்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். சபையாராகிய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்கள் யாவரையும் நலமுடன் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளை அறிந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறோம். கர்த்தர் நம்மை கண்மணி போல தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துவாராக. அவருடைய கிருபைக்குள் நம்மை மறைத்து கொள்ளுவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் இந்த நாட்களிலே வெகு பாதுகாப்போடு கூட இருந்து கொள்ள உங்கள் பகுதிகளிலே நீங்கள் கவனத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள ஆண்டவர் வேண்டிய ஞானத்தை நமக்கு தருவாராக. பாதுகாப்பை தந்து ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. தைரியமாய் இருங்கள், சோர்ந்து போக வேண்டாம், சூழ்நிலைகளை கண்டு தடுமாற வேண்டாம். கர்த்தருக்குள்ளே திடமனதோடு கூட இருப்போம். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காப்பார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லலாம், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே திடமனதோடு கூட இருந்து நாம் விழித்திருந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் சபையும் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து நடத்துவாராக. அநேக ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேக விசுவாச பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேக சபைகளிலிருந்து செய்திகளை நாங்கள் கேட்கிறோம். ஆகவே அவர்களுக்காக நாம் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எல்லாரையும் கண்மணி போல பாதுகாத்து விடுவித்து நடத்துவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இம்மட்டும் நம்மை நடத்தின தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக இன்றைய தினம் உலகம் முழுவதும் மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுகிறார்கள். தாய்மார்களுக்கு ஒரு சிறந்த தினம். ஆகவே எல்லா சபையை சார்ந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நமக்கு தந்திருக்கிற நம்முடைய பெற்றோருக்காக, தாய்மாருக்காக விசேஷமாக நாம் ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறோம். அங்கங்கே இருக்கிற நம்முடைய அம்மாவை ஆண்டவர் பாதுகாக்கும்படியாய் நாம் எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் வெளிப்படட்டும். ஆண்டவரே, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய திருப்பிரசன்னத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாக இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நாம மகிமைக்காக எங்கள் சபையின் ஐக்கியத்தில் ஆண்டவர் தந்திருக்கிற தாய்மார்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய கிருபையினால் நீர் இந்த மட்டும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆண்டவரே அப்பா நேசிக்க, விசாரிக்க, பராமரிக்க, குடும்பத்தை நடத்த, சபையிலும் கர்த்தருடைய ஊழியத்திலேயும் அவருடைய பங்களிப்பை ஆண்டவரை அதிகமாய் தந்து நீ நடத்துகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு நிலைத்திருக்கட்டும். ஆண்டவரே, அல்லேலூயா. தெபோராளாக அவர்கள் எழும்பட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் மேல் வெளிப்படட்டும். நல்ல சுகம் பலன் தந்து ஆண்டவரே இன்னும் ஆண்டவர் அநேகருக்கு அவர்களை ஆசீர்வாதமாய் பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சமாதானம் ஒவ்வொருவரோடும், உம்முடைய ஆறுதலும் பலனும் ஒவ்வொருவரோடும் நிலைத்திருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்முடைய இருதயத்தை நாம் திருப்புவோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு இன்றைக்கும் ஆண்டவருக்குள் பலனடைய ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை தயவாய் எல்லாரும் எடுத்துக்கொள்ள அன்பாய் கேட்கிறேன். ஜெரமியா சாப்டர் 15 verse 11. உன்னில் மீதியாக இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆங்கிலத்தில் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, The Lord said, Surely I will deliver you for a good purpose. Surely I will make your enemies plead with you in the time of distress
and the time of disaster. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு சகாயம் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். எந்த நேரத்தில்? தீங்கின் காலம், நெருக்கத்தின் காலம். In the time of distress and the time of disaster. இன்றைக்கு ஒரு பெரிய பேரிடரின் காலம் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து நம்மை தைரியப்படுத்தி சொல்லுகிறார், இப்படிப்பட்ட பேரிடரின் நாட்களில் நான் என்னுடைய ஜனத்துக்கு சகாயம் செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு சகாயம் செய்யாதிருந்தால், அவன் நமக்கு சகாயராய் இராதிருந்தால் நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. தேவன் நமக்கு சகாயராயிருந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை தேவன் சொல்லும்போது அதனுடைய பின்னணியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். எருசலேமுக்காக ஒருவரும் பரிதபிப்பார் இல்லை, அழுவார் இல்லை. எருசலேமின் சுக செய்தியை விசாரிப்பதற்கும் ஒருவரும் இல்லை. எருசலேமுக்கு ஆறுதல் சொல்லுவார் ஒருவரும் இல்லை. ஜனங்கள் பரிதபித்து வேதனைப்படுகிற ஒரு காலம். தீர்க்கதரிசி எரேமியா ஆண்டவரை பார்த்து முறையிடுகிறான். தேவன் அவனோடு கூட பேசி சொல்லுகிறார், உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். ஆமென். எருசலேமே, உன்னில் மீதியாயிருக்கிறவர்கள் நன்மை அடைவார்கள். அது மாத்திரமல்ல, எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எரேமியாவை நீ கவலைப்படாத, தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு. ஆமென், அல்லேலூயா. ஆமென். நம்மை தனிப்பட்ட நிலையில ஆண்டவர் நம்மை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார். எல்லாருக்கும் சொல்லும்போது உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மையை காண்பார்கள் என்று சொன்னார். ஆனால் தனிப்பட்ட நிலையில பார்த்து சொல்லும்போது சொல்ல, உனக்காக சத்துருவுக்கு நான் எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு கர்த்தர் சகாயம் செய்ய வல்லவர், உண்மையுள்ளவர் என்பதை நாம் விசுவாசிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. யாருக்கு கர்த்தர் சகாயம் செய்வார் என்று 3 குறிப்புகளை உங்களோடு கூட சொன்னேன். யாருக்கு ஆண்டவர் சகாயம் செய்வார்? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுபோல இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தில் நாம் வாசித்தோம். ஆண்டவர் யாருக்கு சகாயம் செய்கிறார்? இருதயத்தில் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு அவர் சகாயர். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை இருதயபூர்வமாய் நம்புகிற யாவருக்கும் அவர் சகாயராய் இருக்கிறார் என்று சொல்லி தியானித்தோம். 3வது தியானித்தோம், யார் கர்த்தரிடமாய் திரும்புவார்களோ அவர்களுக்கு தேவன் சகாயம் செய்வார். ஆமென். நமக்கு சகாயம் செய்கிறவர் யார்? ஒரு அதிகாரி அல்ல, அல்லது ஏதோ ஒரு 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 உயர்ந்த நிலையில் இருக்கிற மனிதன் அல்ல. ஆண்டவர் சொல்லும்போது ஏசாயா 31:3 நாம் வாசித்தோம், நமக்கு சகாயம் செய்கிறவர் ஒரு மனுஷன் அல்ல, அவர் தேவன். அல்லேலூயா. ஆமென். அவர் மாம்சம் அல்ல, அவர் ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா. அவர் எந்த காலத்திலும் சகாயம் செய்ய அவராலே முடியும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுபோல அவர் யார்? அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர். ஆமென். அவர் யார்? நமக்கு சகாயம் செய்பவர். அவர் நம்முடைய ரட்சிப்பின் தேவன். ஆமென். அவர் யார்? நமக்கு சகாயம் செய்கிறவர், நம்முடைய பலனானவர். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேல கடைசியா சொன்ன உபாகமம் 33:26 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் வானங்களின் மேல் தமது மாட்சிமையோடும் ஆகாய மண்டலத்தின் மேலும் ஏறி வருகிறவரான கர்த்தர். அல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் அவர் வெளிப்பட போகிறார். அவர் நம்மை தம்மோடு கூட சேர்த்து கொள்ள போகிறார். வானங்களின் மேல் தமது மாட்சிமையோடு ஏறி வருகிற, ஜெய கம்பீரத்தோடு வருகிற ஒரு மகிமை நிறைந்த தேவன். ஆமென், அல்லேலூயா. அவர் சகாயம் செய்வாரா என்கிறத நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அவர் சகாயம் செய்வார் என்கிறத எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? அல்லேலூயா. எந்த மனுஷனும் சகாயம் செய்ய முடியாத இடத்திலும் அவரால் செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதா. கடந்த நாட்களிலே ஒரு மீட்டிங்ல
ஒரு பெரிய மனிதர் அவர் கொடுத்த சாட்சியை கேட்டு உள்ள ரொம்ப நொறுக்கப்பட்டேன். இந்த கோவிட் வியாதியினால அவர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு ரொம்ப தெரிந்த, அவர்களுக்கு அதிகமான பேர் அவர்களை சார்ந்த நபர்கள் பணிபுரிகிற மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டாங்க. ஆனால் அவர் சொல்லும்போது வேதனையோடு சொல்றாங்க, ஒருவரும் என் அருகில் வருவதற்கு அனுமதி இல்லை. என்னை நேசிக்கிறவர்கள் தான், எனக்கு உதவி செய்யணும்னு விருப்பம் உடையவர்கள் தான் அந்த மருத்துவமனையில் அவங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் அங்கே போனேன். ஆனால் அவர்கள் ஒருவரும் என் பக்கத்தில் வருவதற்கு அவர்களுக்கும் அனுமதி இல்லை, வருவதற்கு உரிய சூழ்நிலையும் இல்லை. நானும் கர்த்தரும் மாத்திரமே. ஆமென், அல்லேலூயா. ஒருவரும் சகாயத்துக்கு வருவதற்கு இடமில்லாத ஒரு சூழ்நிலை. அன்பானவர்கள், இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஒருவரும் சகாயத்துக்கு வர இயலாதிருக்கும் போது, ஒருவரும் வருவதற்கு அனுமதி இல்லாத இடத்துல நாம் இருக்கும்போது, ஒருவரும் நம்மை சந்தித்து உதவி செய்ய பலன் இல்லாது இருக்கும்போது நமக்கு சகாயம் செய்ய ஒருவர் இருக்கிறார். அவர் வானங்களின் மேல் தமது மாட்சிமையோடு ஏறி வருகிற பராக்கிரமத்தின் தேவன். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவரை ஒருவரும் தடை செய்யவே முடியாது. எந்த வியாதியும் தடை செய்ய முடியாது, எந்த சூழ்நிலையும் தடை செய்ய முடியாது. எத்தனை லாக்டவுன் போட்டால் அவர் வருவார். ஆமென், அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், அல்லேலூயா. நமக்கு உதவிடம், நமக்கு உதவி செய்கிற நல்ல சகாயர் நம்மோடு கூட இருக்கிறதற்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் எப்பொழுதெல்லாம் சகாயம் செய்வார். போன வாரத்தில் நாம் தியானித்தோம், ஆண்டவர் எப்பொழுது நமக்கு சகாயம் செய்வார். அவர் சகாயம் செய்ய சகாயம் கிடைக்கும் காலம் என்று ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். சங்கீதம் 32:6 நம்ம வாசித்தோம், சகாயம் கிடைக்கும் காலம். அந்த காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்பொழுது சகாயம் கிடைக்கும் காலம் எது என்பதை அறிந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் சகாயம் செய்கிறார். ஆமென். என்ன விண்ணப்பம் செய்கிறார்? அந்த சங்கீதத்தின் ஆரம்பத்திலிருந்து நம்ம படித்தோம், தான் பாவம் செய்தேன் என்கிறதை உணர்த்தப்பட்ட போது, தாவீதின் வாழ்க்கையில தன்னுடைய தான் பத்சேபாளின் விஷயத்தில் பாவத்தில் விழுந்த போது தேவன் அவனை உணர்த்தின போது உடனே சகாயம் கிடைக்கும் காலத்தில் கர்த்தருடைய கரத்தில் விழுந்தான். ஆமென். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்தான். ஆண்டவர் அவனை தம்முடைய கிருபையினால் நிலைநிறுத்தினார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய சகாயம் அவனுக்கு கிடைக்க செய்தார். இரண்டாவதாக நான் சொன்னேன், எபிரேயர் 4:16 ஏற்ற சமயத்தில் நமக்கு சகாயம் செய்கிறவர். ஆமென். சகாயம் கிடைக்கும் சமயம் என்று சொல்லி ஒன்றிருக்கிறது. அடுத்ததாக ஏற்ற சமயம், எப்பொழுது அவசியமோ அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, ஏற்ற வேளையில் நமக்கு சகாயம் செய்வார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு தேவன் ஏற்ற தருணத்தில் எஸ்தரை பயன்படுத்தினார். ஆமென். முன்ன வந்தவுடனே, செய்தி வந்தவுடனே தானாக முயற்சி பண்ணி ராஜாவினிடத்தில் ஓடவில்லை, ஏற்ற வேளைக்காய் காத்திருந்தாள். ஆமென். அவளுக்கு கர்த்தருடைய தயவு வெளிப்பட்டது. ஆமென். இன்றைக்கும் ஆண்டவருடைய ஏற்ற வேளைக்காய் காத்திருக்கிறவர்களுக்கு ஏற்ற வேளையில் அவரிடத்திலிருந்து சகாயமும் ரட்சிப்பும் உண்டு. ஆமென். ஏனென்றால் அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவர் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு செய்வார் என்று விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமாய் செய்வார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியாக சங்கீதம் 46:5 சொன்னேன், ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதிகாலையில் நமக்கு சகாயம் பண்ணுகிறார். ஆமென். அதிகாலையில் அவரை தேடுகிற தம்முடைய பிள்ளைகளின் வாழ்வில் தேவன் சகாயம் பண்ணும்படி நடுவில் இருக்கிறார். ஆமென். அவருடைய மாறாத இரக்கத்தை அனுபவிக்க, அதிகாலையில் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நமக்கு சகாயம் செய்யும் தேவன்
அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல வாசிக்கிறோம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய ஒரு சிறப்பான தன்மையை குறித்து இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் அவர் என்ன செய்வார்? அவர் நான் உன் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்காக, உனக்கு நான் சகாயம் செய்வேன், உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதை தான் இந்த உபாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் வாசித்தோம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்விலே அவர்களுக்காக எவ்விதமாக செயல்பட்டார், அவர்களுடைய சத்துருக்களை எவ்விதமாக துரத்தினார் என்கிறதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். சத்துரு தேவ ஜனத்துக்கு எதிராக சீரிடும் போது, தேவ பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் போது, ஆண்டவர் எவ்விதமாக சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு தேவ பிள்ளைகளுக்கு சகாயம் செய்தார் என்கிறதை தியானிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. கவனமாக இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க அன்பாய் கேட்கிறேன். வீடுகளில் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தையை மிகுந்த பயபக்தியோடு கூட கேட்கவும், அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளவும் தக்க பலனை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 20வது வசனத்தை கவனிங்கள். Genesis chapter 14 verse 20. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். சோதோமின் ராஜாவுக்கும் கொமோராவின் ராஜாவுக்கும் எதிராக 5 ராஜாக்கள் ஒருமித்து யுத்தம் செய்யும்படி புறப்பட்டதை குறித்து வேதம் சொல்லுகிறது. 9வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஏலாமின் ராஜாவாகிய கெதர்லாகோமேரோடும் ஜாதிகளின் ராஜாவாகிய அரியோகோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்கள் என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியவில்லை. சோதோமை அவர்கள் கொள்ளையிட்டு சென்றார்கள் என்று சொல்லி 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், சோதோம் குமாராவின் ராஜாக்கள் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள், மீந்தவர்கள் மலைக்கு ஓடி போனார்கள். அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் குமாராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமில் குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருட்களையும் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு நெருக்கத்தின் நாட்கள் லோத்துவின் குடும்பத்துக்கு நேரிடுகிறதை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் தேவன் ஆபிரகாமின் நிமித்தமாக ஆண்டவர் லோத்துவுக்கு சகாயம் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாமுக்கு இந்த செய்தி வருகிறது. 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தப்பி ஓடின ஒருவன் எபிரேயனாகிய ஆபிராமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிராம் தன்னோடே உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் ஆனேருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். போதும். தப்பி ஓடின ஒருவன் ஆபிரகாமிடத்துல வந்து தன் சகோதரனுடைய செல்வத்தையும் குடும்பத்தையும் சத்துருக்கள் சிறைபிடித்து போனார்கள் என்கிற செய்தியை ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சாங்க, அறிவித்தார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும். உடனே ஆபிரகாம் என்ன செய்தான், தன்னுடைய வீட்டில் இருந்த பிறந்த தனக்கு கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களும்
ஆயுதம் தரிப்பித்து அவர்களை துரத்தி செல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. எத்தனை ராஜாக்கள்? 5 ராஜாக்கள். அவர்களோட போராடின ராஜாக்கள் எத்தனை? 4 பேர். ஆனா என்ன செய்ய முடியல? ஜெயிக்க முடியல. ஆபிரகாம் ராஜாவும் அல்ல, அவருக்கு பின்னாடி சேனையும் இல்லை, வீட்டில் கைப்படி அளக்கிற 318 பேர், சொற்ப ஜனங்கள். அவர்களை கொண்டு என்ன செய்கிறாரு? அந்த ராஜாக்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்காக அவர்களிடத்திலிருந்து தன் சகோதரனையும் அவனுடைய பொருட்களையும் மீட்டுக் கொள்ளணும், அதுக்காக தான் போறாரு. நடந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற சத்துருவுக்கு அவரே எதிர்பட்டு யுத்தம் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. ஆபிரகாமினுடைய யுத்த சாமர்த்தியம் அல்ல, ஆபிரகாமின் மனுஷர்களுடைய பலமும் படைபலமும் அவனை மீட்கவில்லை, ரட்சிக்கவில்லை. நடந்தது என்ன? கர்த்தர் அவர்களுக்கு முன் சென்று அவர்களோடு ராத்திரியிலே யுத்தம் செய்கிறதை பார்க்கிறோம். 16ஆம் வசனத்தில் அவர்கள் சத்துருக்களை துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தார்கள். அதோடு தன் சகோதரனாகிய லோத்தையும் பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ராஜாக்கள் செய்ய முடியாத காரியத்தை ஆண்டவர் சாதாரணமான ஒரு மனிதனை, அதுவும் சொற்ப ஜனங்களை கொண்டு அவனை அனுப்பிவிட்டு அவன் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. இது ஆபிரகாமின் பலன் அல்ல, ஆபிரகாமின் ஜனத்தினுடைய பலனும் அல்ல, அவனுடைய யுத்த ஸ்ட்ராட்டஜி சமம் பண்ண திட்டங்களினாலும் அல்ல. ஆமென். அல்லேலூயா. சில நேரத்தில் நமக்கு எதிராக சத்துரு எதிர்படும் போது நம்முடைய முயற்சியோ நம்முடைய திட்டத்தினாலேயோ நம்முடைய பலத்தினாலேயோ நம்முடைய ஞானத்தினாலேயோ நாம் மேற்கொள்ளுவது இல்லை. அன்பானவர்களே, நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக, ஆமென், அல்லேலூயா, உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு, ஆமென், அல்லேலூயா, கர்த்தர் நமக்காக எதிர்பட்டு யுத்தம் செய்வதனால் நாம் பிழைத்திருக்கிறோம். நம்மை சத்துரு மேற்கொள்ளாமல் நம்மிடத்திலிருந்து பறித்து கொண்டதையும் திருப்பிக் கொள்வதற்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், அதற்கு ஆபிரகாம் அந்த இடத்துல செய்கிற காரியத்தை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம், ஆமென், 20ஆம் வசனத்துல, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி மெல்கிசதேக் அந்த இடத்துல வந்து அவனை எதிர்கொள்ளுகிறதை, ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுவும் அல்லாமல் ஆபிரகாம் ஆண்டவருக்கு நேராக தன் கைகளை உயர்த்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தெரியும், இந்த வாழ்த்துதலும் இந்த பாராட்டுக்கும் நான் உரியவன் அல்ல. ஆமென். அல்லேலூயா. எதனால இந்த பாராட்டு? முந்தின வசனத்துல சோதோமின் ராஜா புறப்பட்டவனுக்கு எதிர்கொண்டு வருகிறான், வந்து சொல்றான், ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை எல்லாம் நீர் வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி சொல்லுகிறான். இவ்வளவு பெரிய ரெஸ்பெக்ட் சோதோமின் ராஜா, ஒரு ராஜா ஆபிரகாமுக்கு இதுவரைக்கும் அது மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட கொடுத்ததே இல்லை. இந்த கனமும் இந்த பாராட்டுகளும் எங்கிருந்து வந்தது என்பது ஆபிரகாமுக்கு நன்றாக தெரியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சத்துருவை தன்னுடைய பலத்தினால், தன்னுடைய ஞானத்தினால், தன்னுடைய படைபலத்தினால் மேற்கொள்ளவில்லை. உன்னதமான தேவன், ஆமென், வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தினான். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, உன்னதமான தேவனுக்கு நேராக கைகளை உயர்த்தி நிற்கிற எந்த மனுஷனுக்கும், ஆமென், விரோதமாய் எழும்புகிற சத்துருவுக்கு கர்த்தர் எதிர்பட்டு கிரியை செய்வார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எதிர்பட்டு போராடுவார். ஆண்டவர் சத்துருவை மேற்கொண்டு நமக்கு சகாயத்தை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தன்னுடைய பலத்தை காட்டுகிறவர்களுக்கு அல்ல, தன்னுடைய திறமையை காட்டுகிறவர்களுக்கு அல்ல,
உன்னதமான தேவனுக்கு நேராக கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த கைகள் பலனற்றது, இந்த கைகள் தடனற்றது ஆண்டவரே, ஆனால் என் கைகளை ஆசீர்வதிக்கவும் என் கைகளை பலப்படுத்தி சத்துருவை மேற்கொள்ளுகிறவனாய் மாற்றுவதற்கும் நீர் போதுமானவர் என்கிறதை அறிந்து உன்னதமான தேவனுக்கு நேராய் கரங்களை உயர்த்துகிறவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவனுக்கு கர்த்தர் சகாயம் செய்வார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, தேவன் சத்ருவுக்கு எதிர்பட்டு சகாயம் செய்த சூழ்நிலைகளை வேதத்தில் வாசிக்கும் போது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 12வது வசனத்தை கவனிங்கள். 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். 13வது வசனம் கூட, அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யாருக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள்? கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆசா ஒரு நல்ல ராஜா, நல்ல தேவ பக்தி உள்ளவன், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை நடப்பித்தவன். அது மாத்திரமல்ல, அந்நிய கிரியைகளை, அந்நிய ஆராதனைகளை தேசத்தை விட்டு அகற்றி தேசத்தை கர்த்தருக்கு பிரியமானதாய் மாற்றி தேசத்தின் குடிகளுக்கு கர்த்தரை குறித்து, கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படி நடக்கவும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இவ்விதமாய் அவன் தேவனுக்கு பிரியமானதை செய்து தேவனை தேட ஆரம்பித்த போது நமக்கு தெரியும், எப்போ ஜனங்களெல்லாம் தேவனோட ஒன்றாய் இருக்கிறார்களோ, when the people of God is right with God, ஆண்டவரோடு கூட அவருடைய இருதயம் நேராக்கப்படுமோ, உடனே என்ன செய்வார்? தேவன் நம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்களுடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக திருப்பப்பட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு சகாயம் செய்கிறார். அவர்களுடைய நாட்களில் தேசம் அமைதலோடு கூட இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து அந்த தேசத்திலே பட்டணங்களை கட்டி அலங்கங்களையும் கோபுரங்களையும் வாசல்களையும் உண்டு பண்ணி தாழ்பாள்களை பலப்படுத்தினார்கள். தேவனுடைய கிரியைகளை வாய்க்க பண்ணினார், காரியங்களை வாய்க்க பண்ணி தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த காலத்தில் அவர்கள் கர்த்தரை சார்ந்து வாழுகிற இந்த நாட்களில் இந்த ஜனங்களுக்கு எதிராக சத்ரு எழும்பினான். என்கிட்ட 10 லட்சம் படை இருக்கிறது, 300 ரதம் இருக்கிறது என்று சொல்லி எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய சேரா என்பவன் ஆசாவுக்கு விரோதமாக எழும்பினான். ஆசாவோ சொற்ப ஜனங்களோட கூட இருக்கிறார். அவர் கரத்துல அவரோட கூட இருக்கிறவங்க எத்தனை பேர்னா 3 லட்சம் பேர் யூதாவிலும் 2,80,000 பேர் பென்யமீனிலும் உள்ள ஜனங்கள் இந்த ஆசாவோடு கூட இருக்கிறார்கள். 10 லட்சம் ஜனங்களை எதிர்கொள்ளணும். தன்னுடைய பலத்துக்கு மிஞ்சின ஒரு காரியம், சத்துரு பலமாக நிற்கிறார். உடனே ஆசா ஒன்னே ஒன்று தெரியும், அவருக்கு எந்த சூழ்நிலையிலும் சகாயம் செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்தான். ஆசா வேதத்துல வாசிக்கிறோம் 11ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். அல்லேலூயா. நீர் எங்கள் தேவன், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று சொல்லி ஒரு ஜெபம்.
ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமை. ஆண்டவரிடத்தில் கூப்பிட்டு கதறுகிறான் ஆசா. சத்துரு மேற்கொள்ள வந்தவுடனே தன்னுடைய படைபலத்தை பெருக்கிறதுக்கும் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிஸை புதுசா என்னென்ன திட்டங்களை யூகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழிகளை தேடல. எங்க வந்தாரு? ஆண்டவரிடத்துல வந்து ஆண்டவரிடத்துல சொல்றாரு, ஆண்டவரே, பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் நீங்க உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு துணை நில்லும் என்று சொல்லி ஜெபித்தான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவர் அவனுக்கு துணை நின்று சத்துருவை மேற்கொள்ள செய்த காரியத்தை தான் நம்ம 13வது வசனத்துல வாசித்தோம். ஆசாவுக்கு விரோதமாய் வந்த அந்த எத்தியோப்பியாவின் ஜனங்கள் முறிந்தோடி போனார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ள கூடாதபடிக்கு விழுந்தார்கள். கர்த்தரும் அவருடைய சேனைக்கு முன்பாக, கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக என்ன செஞ்சாங்களா? நொறுங்கி போனார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நெருக்கத்தின் காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஜனத்தை கர்த்தர் மறப்பதில்லை. ஆமென், அல்லேலூயா. அவர்களுக்காக கர்த்தர் எதிர்படுவார். அவர்களுடைய சத்துருக்களுக்கு எதிர்பட்டு யுத்தம் செய்வார். ஆமென். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், கொடுமையானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். கொடுமையானவர்களுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல வேகமா சீறி வரும்போது கர்த்தர் என்ன செய்வாரு? ஏழைக்கு பலனாய், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாய் இருப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய சத்துருக்களை, தம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுக்கு தாமே எதிர்பட்டு, ஆமே, நமக்காக அவர் யுத்தம் செய்கிறதை பார்க்கிறோம். உங்களுடைய சூழ்நிலையிலும் தளர்ந்து போக வேண்டாம். ஆசாவை போல பலனற்றவர்களா இருக்கிறீங்களா? ஆண்டவரை தேடுறது தான் உங்க வேலை. ஆமே, கர்த்தருக்கு பிரியமானது செய்யறது தான் என்னுடைய வாஞ்சை. அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் அமைதலா இருக்கிறேன், நான் என் பாட்டில் இருக்கிறேன். ஆனா சத்துரு விடமாட்டாங்கிறீங்க, விடமாட்டேன்னு நிக்கிறாங்கிறீங்களா? ஆண்டவர் அதை பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து செல்கிற தேவ பிள்ளையை பார்த்து சொல்ல, பலம் உள்ளவனுக்கும் பலமில்லாதவனுக்கும் உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. அவர் நம்முடைய தேவன். மனுஷன் அவரை மேற்கொள்ள விடுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் ஒருபோதும் சத்துருவை அவன் மேற்கொள்ள விடமாட்டார். நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகாமல் தைரியமா இருப்போம். ஸ்தோத்திரம். தாவீதின் வாழ்க்கையிலும் இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம், 1 சாமுவேல் 23வது அதிகாரம் 14வது வசனத்தை கவனிங்கள். தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி, தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும், தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. சத்துரு என்ன செய்கிறான்? டெய்லியும் அனுதினம், அதுதான் அவனுக்கு வேலையே. ஸ்தோத்திரம். ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி அதுதான். சத்துரு அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில ஒப்பு கொடுக்கவில்லை. ஏனென்றால் நாம் தீங்கின் காலத்தையும் நெருக்கத்தின் காலத்தையும் கடந்து செல்லும் போது ஆண்டவர் சொல்றார், உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு, ஆமென், அல்லேலூயா, உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்னவர் தீங்கின் காலத்தை கடந்து சென்ற தாவீதின் வாழ்க்கையில கர்த்தர் சத்துருவுக்கு எதிர்பட்டார். ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவது. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அந்த ஆமென் சீப்பூர்ல இருந்து தாவீது கேகிலா அந்த பட்டணத்திலிருந்து மறைந்து மறைந்து ஓடுகிறத பார்க்கிறோம். கடைசியில் எங்க வர்றாருன்னா மாகோன் என்கிற வனாந்திரத்துக்கு ஓடி வருகிறதை பார்க்கிறோம். அதையும் சவுல் கேள்விப்பட்டு எங்க இருந்து ஆரம்பிக்கிறார்னா கேகிலா என்கிற பட்டணம். அந்த பட்டணத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த பட்டணம் எப்படின்னா 7வது வசனத்துல அது கதவுகளும் தாழ்பாள்களும் உள்ள பட்டணம். தாவீது அந்த பட்டணத்துக்குள்ள பிரவேசிச்சதுனால அது உள்ள அடைபட்டு விட்டான் என்று சொல்லி, அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு பட்டணம், அதுல இருந்து பிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு, சவுல் நினைத்தான். அல்லேலூயா. சில அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் வாழ்க்கையிலே வரும். அடைக்கப்பட்டுட்டோம், மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி தாவீது இருக்கும்போது கர்த்தரிடத்துல விசாரிக்கிறான். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமா, இவன் தன்னை கொல்ல வருகிறான் என்பதை அறிந்து கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரித்து அந்த இடத்தை விட்டு என்ன செஞ்சான், ஓடி போகிறத பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகள், நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வாழுகிற அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அவன் ஓடி ஓடி கடைசியில அவன் மாகோன் வனாந்திரத்துல வந்து சேர்கிறான். இந்த சூழ்நிலை இன்னும் அதிகமான நெருக்கம் அவனுடைய வாழ்க்கையில வந்தது. மலை உச்சியின் ஒரு பக்கத்துல தாவீதின் மனுஷரும் இன்னொரு பக்கத்துல சவுலின் மனுஷருமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பக்கம்னா பாருங்க, 26வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படும். பக்கத்துல வந்துட்டான், பிடிச்சிடலாம் அப்படின்னு பக்கத்துல வரும்போது, சிறிய இடைவெளியே இருக்கும்போது, 27வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த சமயத்தில், அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அந்த சமயத்தில் ஒரு ஆள் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தியர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரத்துல கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற அவருடைய திட்டங்களை நம்மால் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. நம்ம நினைக்கிறது போல மாம்சத்துல வந்து போராடுவதில்லை ஆண்டவர். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ கண்ணிகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது நமக்கே அது என்ன செய்யாது, தெரியாது. பின்னாடி தான் திரும்பி பார்த்தா தெரியும், ஐயோ இவ்வளவு பெரிய ஆபத்தான வழிகளை கடந்து வந்திருக்கிறோமே, கர்த்தர் எப்படி கொண்டு வந்தாருங்கிறத எனக்கு புரியவே முடியல அப்படின்னு ஆச்சரியப்படுவோம். ஸ்தோத்திரம். அதே போல ஒரு அடி கொஞ்சம் சற்று தூரத்துல நிற்கும் போது ஒரு வார்த்தை, ஒரு செய்தி சவுலுக்கு வருகிறது. தேசத்தின் மேல் பெலிஸ்தியர் வந்து விட்டார்கள் என்று சொன்ன உடனே தாவீதை துரத்துறதை விட்டுட்டு பெலிஸ்தியருக்கு நேராக போயிட்டான். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் சத்துருவுக்கு எதிர்பட்டார். ஆமே, அதுதான் அதுல நம்ம புரிந்து கொள்ளணும். ஆமே, ஆண்டவருக்கு இது சாதாரணமா நடக்கல, கர்த்தரே அந்த செய்தியை அனுப்பிவிட்டார். ஆமே, ஆண்டவர் சத்துருவுக்கு எதிர்பட்டது நிமித்தமாக அவன் நாள்தோறும் அவனை தேடியும் அவனை என்ன செய்ய முடியல, தொடவே முடியல. ஆமே, டெய்லி உங்களை பின்தொடர்கிற காரியங்கள், உங்க வாழ்க்கையை வீழ்த்த நினைக்கிற சாத்தானின் தந்திரங்கள், அது எதுவா இருக்கலாம், எந்த சோதனையா இருக்கலாம், எந்த போராட்டமா, பாவமா, எந்த சத்ரு உங்களை துரத்திக்கிட்டு இருக்கிறான், அண்ணு தினமும் துரத்திக்கிட்டே இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் ஒரு நொடி பொழுதிலே மாற்றுவார். அல்லேலூயா. தீங்கின் காலம், நெருக்கம் சூழ்ந்து கொள்ளுகிற நேரத்தில், முற்புறமும் பிற்புறத்திலும் நெருக்கப்படுகிற போது ஆண்டவர் தம்முடைய கரத்தை நம்ம மேல வைப்பார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தாவீது அந்த அனுபவத்தை சங்கீதத்துல பாடலா பாடும்போது 18ஆம் சங்கீதம் 6வது வசனத்துல சொல்லுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. கேட்டுச்சு அப்படின்னு சொல்லல, கூப்பிடுதல் அவர் செவிகளில போய் ஏறிற்று. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கூப்பிடுதல் செவியில போய் ஏறுற அனுபவத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம வீட்டில் பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, மம்மி டேடி அப்படின்னு கூப்பிடுற சத்தத்தை கேட்பீங்க. சில ஆபத்து, ஒரு சின்ன பூச்சியை பார்த்துருவாங்க, ஒரு கத்துவாங்க. அந்த சத்தம் நம்ம என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் காதுல என்ன செய்யும், ஏறும்.
மம்மி டாடின்னு ஒரு 10 தடவை கூப்பிட்டுருந்தாலும் சில நேரத்தில் என்ன செஞ்சிருக்க மாட்டோம், பதில் கொடுத்துருக்க மாட்டோம். ஆனா சில ஆபத்துல ஒரு சத்தம் அந்த பிள்ளைங்க போடுற அவ்வளவாய் நம்முடைய காதுல வந்து விழும். அலறல் சத்தம் கேட்குது, ஏதோ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நாம ஓடிப்போம். அதே போல தாவீதுக்குண்டான நெருக்கம் சாதாரணமானது கிடையாது. கர்த்தரை நோக்கி அபயமிட்டான், தேவனை நோக்கி கூப்பிட்டான், சத்தமிட்டு கூப்பிட்டான். அவருடைய சந்நிதியில் அவனுடைய சத்தம் போய் அவருடைய செவிகளில ஏறிட்டு. இதுக்கு மேல சும்மா இருக்க முடியுமா அவரால்? அல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் கிளம்பினார் பாருங்க. அடுத்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பின்னாடி கீழே இருக்கிற வசனத்தை வாசிச்சீங்கன்னா தெரியும். அப்பொழுது பூமி அசைந்தது, பர்வதங்கள் அது நஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. ஆமா, இந்த சத்தம் கேட்டோன்னு ஆண்டவர் அப்படி எழும்பி சத்ருவுக்காக என்ன செய்தாரு? எதிர்பட்டார். அல்லேலூயா. அவர் புறப்படும் போது பூமி அசையும், பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கின. ஒரு சத்தம் தான், அதை கேட்டு சத்துரு பின்னிட்டு ஓடுகிறான். அல்லேலூயா. அவருடைய நாசியிலிருந்து புகைகள் எழும்பின என்று சொல்லப்பட்டிருக்கிற, அவருடைய வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தளர் மூண்டது என்று சொல்லப்பட்டது. வாயை திறந்தாலே சத்துரு அதிர்வான். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிறவங்க வாழ்வில் பின்தொடர்ந்து வருகிற காரியங்கள், பின்தொடர்ந்து வருகிற போராட்டங்கள், அது வியாதியா இருக்கலாம், அது எந்த காரியமா இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உனக்காக உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு, அல்லேலூயா, உனக்கு சகாயம் செய்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. எங்களுக்கு ஒரு நல்ல சகாயர் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு சம்பவத்தை கூற பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 3வது வசனம். ஐசாயா சாப்டர் 37 verse 3. இவர்கள் அவனை நோக்கி இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை என்றார். ஸ்தோத்திரம். கவனிங்க, தீர்க்கதரிசி ஏசாயாவிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணம் அனுபவிக்கிற நாள். ஜீவனுள்ள தேவனை நிந்திப்பதற்கு அசீரியாவின் ராஜா தன்னுடைய ஆளை என்ன செஞ்சிருக்கிறான்? அனுப்பி விட்டிருக்கிறான். அவன் சொன்ன வார்த்தைகள் என் உள்ளத்தை பிளந்துடுச்சு. எசேக்கியா ராஜா மிகுந்த வேதனையோடு கூட நெருக்கத்தை அனுபவித்து நிற்கிற ஒரு காலம், நிந்தனையின் உச்சகட்டம். சத்துரு என்ன செய்கிறான்? அவ்வளவாய் தேவ ஜனத்தை தூஷித்து நிந்திக்கிறத பார்க்கிறோம். அவர்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை குறித்து கேள்வி மேல கேள்வி கேட்டு அவர்களை வேதனைப்படுத்துகிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்துல 6வது 7வது வசனத்துல சொல்லப்பட்ட, அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர் என்னை தூஷித்ததும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளை குறித்து பயப்படாதே. அல்லேலூயா. ராஜாவை பார்த்து என்ன சொல்றாரு? தேவனை அவர்கள் தூஷித்தார்கள், அந்த வார்த்தையை கேட்டது நீ என்ன செய்யாத, பயப்படாத என்று சொல்லி ராஜாவை தீர்க்கதரிசி தைரியப்படுத்துகிறான். சொல்லிட்டு அடுத்த வாசனம், இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால. அல்லேலூயா. கர்த்தர் செய்கிற காரியத்தை பாருங்க. சத்ரு முற்றுகை போட்டு ஜனங்களை வெளியே விடாம யூதாவை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறான். தேவ ஜனத்தை பாடுபடுத்துறான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சொல்ற வார்த்தை, ஒரு ஆளை அனுப்பி, அவனுக்கு ஒரு செய்தியை அனுப்பி தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை அவனுக்குள் அனுப்புவேன். அவன் தேசத்துல என்ன செய்வான்? பட்டயத்தால விழுந்து போவான். அல்லேலூயா.
நான் உனக்காக உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் எசேக்கியாவுக்காக சத்துருவுக்கு எதிர்பட்டார். ஆமென். நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த சனகரீப் கொடுத்த நிருபத்தை கொண்டு அந்த மனுவை, அந்த கடிதத்தை கொண்டு எல்லாருக்கும் அனுப்பி, எல்லாரும் பாருங்க எப்படி எழுதியிருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லல, மாறாக தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு வந்தான். அல்லேலூயா. நிருபத்தை கொண்டு வந்து, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல்ல எப்போதுமே ஜெபம் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய தன்மையை முதல்ல உணரணும். ஆமென். இந்த தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில வெற்றிக்கு ரகசியத்தை நீங்க பாருங்க. தாங்கள் யாரிடத்தில் அந்த விண்ணப்பத்தை கொண்டு போறாங்க, அவர் யாருங்கிறத அறிக்கை செய்கிறார்கள். அவர் யார்? அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லி அறிக்கை செய்கிறத பார்க்கும். ஆண்டவரே, உமது செவிகளை சாய்த்து கேளும், நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரீப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பிய வார்த்தைகளை கேளும் என்று சொல்லி அந்த நிருபத்தை கர்த்தருடைய சமூகத்துல படிக்கிறதை பார்க்கிறோம். நடந்தது என்ன? ஸ்தோத்திரம். 22ஆம் வசனத்துல அவனுக்கு பதில் வருகிறது. அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனம் ஆவது, சீயோன் குமாரத்தியாகிய கன்னியாஸ்திரி உன்னை இகழ்ந்து, அசீரியாவை இகழ்ந்து பரியாசம் பண்ணுகிறாள். எருசலேம் குமாரத்தி உன் பின்னாலே தலையை துலுக்குகிறாள். யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு முன்பாக ஓடி வருகிற, அவருடைய ஆலயத்தில் ஓடி வருகிற தம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் சத்துருவுக்கு எதிர்பட்டு கிரியை செய்வார். ஆமென். அல்லேலூயா. தேவ சமூகத்தை மறந்துடாதீங்க. தேவ சமூகத்தை விட்டு விலகாதீங்க. தேவ சமூகத்துல நெருக்கங்கள் வரும்போது மனிதர்களை நாடி ஓடாமல் தேவ சமூகத்துக்கு ஓடுவோம். அல்லேலூயா. தேவாலயத்துக்கு ஓடுவோம். தேவ பிரசன்னத்துக்குள்ள ஓடுகிற எசேக்கியாவை போன்ற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கிரியை செய்து சத்துருவுக்கு எதிர்பட்டு யுத்தம் செய்வார். ஆமென். நடந்தது பாருங்க. 36வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,80,000 பேரை சங்கரித்தான். அசீரியரின் பாளையத்தில் 1,85,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சத்துருவுக்கு எதிர்பட்டு தேவன் தம்முடைய ஜனத்துக்கு சகாயம் செய்தார். ஆமென். அல்லேலூயா. எசேக்கியா யுத்தத்துக்கு வழி தேடல. எசேக்கியா யுத்தத்துக்கு தன்னுடைய பலத்தை கூட்டவில்லை, மாறாக தன் சூழ்நிலையை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தான். எந்த தேவ பிள்ளை தன்னுடைய சூழ்நிலையை கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கிறார்களோ, அவருடைய பிரசன்னத்துல விட்டு விடுகிறார்களோ, அவர்களுக்காக தேவன் யுத்தம் செய்வார். எப்தா வேதத்துல வாசிக்கிறோம், தன் காரியங்களை மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வைத்தான். அல்லேலூயா. தேவ சந்நிதியில் வைத்தபோது கர்த்தர் அவனுக்காக கிரியை செய்ததை பார்க்கிறோம். சத்துருவுக்கு முன்பாக கர்த்தர் எதிர்பட்டார். அவருடைய யுத்தத்தில் கர்த்தர் ஜெயத்தை தந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்வில் நேரிடுகிற எந்த இக்கட்டுகளையும் இன்னல்களையும் கண்டு, நெருக்கங்களை கண்டு சோர்ந்து போகாம நம்முடைய காரியத்தை கர்த்தரிடத்தில் வைப்போம். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் நான் உனக்காக உன் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்றவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அதை செய்வேன்னு சொல்லி சும்மா விடல, மெய்யாகவே சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா.
ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசியா ஒன்று கூட சொல்லி முடிக்கிறேன். தேவ பிள்ளைகளின் வாழ்வில் கர்த்தர் சத்துருவுக்கு எதிர்பட்டு செய்த காரியம் நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம் தான். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 20-21 வசனங்களை கவனிங்கள். 2 நாளாகமம் 20-21. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யோசபாத் ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தனக்கு விரோதமாக 5 ராஜாக்கள் யுத்தம் செய்ய வருகிறார்கள், மோவாபின் ராஜாக்கள். ஆமென். இந்த நாட்களிலே யோசபாத் என்ன செய்கிறாரு? தனக்கு சகாயம் தேட மனிதர்களிடத்தில் போகவில்லை. 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். யுத்தத்துக்கு சுற்றிலும் சத்துருக்கள் வந்திருக்கும் போது யாரிடத்தில் சகாயம் தேடினார்கள்? தேவனிடத்தில் சகாயம் தேடி வந்தார்கள். ஆண்டவர் அவர்களை கண்ணோக்கி பார்த்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அது மாத்திரமல்லாமல் 12ஆம் வசனத்துல ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ என்று சொல்லி யோசபாத் கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறாரு? கேட்கிறார். எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான ஜன கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக. அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம சந்திச்சிருக்கிறோம். செய்ய வேண்டியது என்னன்னு தெரியல. அடுத்து என்ன செய்யணும்? எங்க போகணும்? எந்த டாக்டரை பார்க்கணும்? யாரிடத்துல போய் கேட்கணும்? எந்த ஆளிடத்துல போய் ஆலோசனை கேட்கணும்? தெரியல. செய்ய வேண்டியது என்ன என்று தெரியாதிருக்கும் போது கர்த்தரிடத்தில் சகாயம் தேட அந்த வந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பதில் தான் 17ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களுடனே இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு நேராக வந்தது. அதன்படி அவர்கள் அந்த யுத்தம் கர்த்தருடையது என்பதை புரிந்து கொண்டு அந்த யுத்தத்துக்காக ஆயத்தப்படுகிறார்கள். எப்படி ஆயத்தப்பட்டாங்க? அதை தான் நம்ம வாசித்தோம். 21வது வசனத்துல கர்த்தரை பாடவும் அவரை துதிக்கவும். அல்லேலூயா. மகத்துவமுள்ள அவருடைய நாமத்தை துதித்து பாட ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமை. அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்த எசேக்கியாவை கர்த்தர் மறந்து விடவில்லை. ஆண்டவரை ஆராதித்த இந்த ஜனத்தை, யுத்தத்துக்கு போக வேண்டியவங்க பாட்டு பாடி ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறாங்க. நடந்தது என்ன? வேதத்தில் வாசிக்கிறோம். அங்கே கீழே சொல்லப்பட்டு அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோபாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கொருவர் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சத்துருவுக்கு எதிர்பட்டு தேவன் தம்முடைய ஜனத்துக்காக யுத்தம் செய்கிறத பார்க்கும். ஆமே. எப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாம் தேவ பிள்ளைகள் கடந்து போயிருக்கிறாங்க. அவருடைய வாழ்வில் அவர்களுக்கு நேரிட்ட எல்லா இன்னல்களிலும் தேவன் அவர்களுக்கு உதவி செய்கிறதை, சகாயராய் இருந்ததை பார்க்கும். அவர்களுடைய சத்துருவுக்கு
கர்த்தர் எதிர்பட்டார். அல்லேலூயா. எப்பொழுது? ஆமென். எங்களுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொல்லும்போது. ஆமென். அல்லேலூயா. அதே சூழ்நிலையில் இன்னைக்கு நீங்க இருக்கலாம். ஆண்டவரே எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, லாக்டவுன் போட்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல, வருமானத்துக்கு வழி என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் ஒன்று சொல்றேன், நமக்கு சகாயம் பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்காக கிரியை நடப்பிக்கிறவர். அவர் நமக்காக சத்துருவுக்கு எதிர்பட்டு ஆமென் நமக்காக யுத்தம் செய்வார். நமக்கு சகாயத்தையும் நன்மையும் கட்டளையிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இன்னும் எத்தனை அதிகமான தேவ மனிதனுடைய வாழ்வில் கர்த்தர் செய்த கிரியைகளை நாம் வேதத்தில் காண முடியும். ஆண்டவர் நம்மோடு கூட இந்த கால வேளையில் பேசி இருக்கிற அன்பானவர்களே, இந்த பரிசுத்த நாளிலே ஆமென் நமக்காக சத்துருவுக்கு எதிர்பட்டு நம்முடைய யுத்தத்தை நடப்பிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்கு சகாயம் செய்யும் தேவன். அல்லேலூயா. நம்மால முடியலன்னு சொல்லும்போது, நம்மால நடப்பிக்க முடியல, இந்த காரியத்தை செய்ய முடியல, உதவி செய்யும் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கும்போது அவர் நமக்கு உதவி செய்ய உண்மை உள்ளவராயிருக்கிறார். நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா, அவரிடத்துல கேட்கலாமா? ஸ்தோத்திரம். உண்மையான உள்ளத்தோடு அவரை தேடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சகாயம் செய்ய போதுமானவராயிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா. ஆபிரகாம் தன்னுடைய பலன் அல்ல, இது கர்த்தருடைய பலம் என்று சொல்லி அறியும் வண்ணமாய் தன் கரங்களை உயர்த்தினான். அல்லேலூயா. கர்த்தரே எனக்காக கிரியை செய்தார் என்பதை வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் ஆமென் ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற நாம் நம்முடைய கரங்களை அவருக்கு நேராக உயர்த்துவோம். அவரே நமக்காக கிரியை செய்கிறவர். அல்லேலூயா. அவரே நம்முடைய சகாயர். ஒன்றும் இழந்து போகாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. ஆசா தேவனுடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமானதை செய்து அந்நிய ஆராதனைகளை எல்லாம் அகற்றி கர்த்தருக்கு பயந்திருந்தான். திடீரென்று ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ச்சி. சத்ரு அவனுக்கு விரோதமாய் திரளாய் நிற்கிறான். அல்லேலூயா. ஆண்டவரே என்ன செய்வோம்? பலமுள்ள இந்த கூட்டத்தை எதிர்கொள்றதுக்கு எங்களுக்கு பலன் இல்லையே ஆண்டவரே, நாங்கள் சின்ன கூட்டம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி அபயமிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் பலமுள்ளவனுக்கும் பலமில்லாதவனுக்கும் உதவி செய்கிறவர். நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது தேவன் அவனுக்கு சகாயம் செய்தார். அல்லேலூயா. இன்றைக்கு இதே சத்தத்தை எழுப்பி கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்ய வெளிப்படுகிறார். அவருடைய வார்த்தையை விசுவாசிங்கள். ஆசாவுக்கு உதவின கர்த்தர் உங்களுக்கும் உதவுவார். ஆமென். அல்லேலூயா. ஒருவரும் சகாயம் செய்ய வர முடியாத இடத்துல இருக்கிறீங்களா? ஒருவரும் உதவி செய்ய வர முடியாத இடத்துல சத்துரு சூழ்ந்திருக்கிற இடத்துல இருக்கிறீர்களா? எப்படிப்பட்ட இடத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி அவர் அற்புதம் செய்ய வல்லவர். ஒரு வார்த்தையை அனுப்பி சவுலை பின்னிட்டு ஓடச் செய்தவர். ஆமென். ஒரு வார்த்தையை அனுப்பி அசீரியாவை முறியடித்தவர். அல்லேலூயா. அவர் தம்முடைய வல்லமையினாலும் தம்முடைய ஆவியினாலும் இன்று காலையிலே நம்முடைய குடும்பங்களிலே அப்படியே கிரியை செய்வாராக. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் கர்த்தர் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வாய்களை திறந்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். ஆண்டவரே நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திடனற்று போய் இருக்கிற எங்கள் உள்ளத்தை இந்த வார்த்தையால் நீர் பலப்படுத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். என்ன செய்வோம் என்று தெரியவில்லை என்று சொல்லி ஆண்டவரே யோசபாத்தின் கூட்டம் நின்றபோது ஐயா நீர் அவர்களுக்கு உதவி செய்தீரே, அவர்களுக்கு சொன்னீரே இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இதை நடப்பிக்கிறவர் நான். ஹல்லேலூயா. நீங்கள் ஆமென் தைரியமாய் தரித்திருங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்க. தேசத்துல கர்த்தர் அதை செய்ய போறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இது தேவ ஜனத்தின் அழிவின் நாட்கள் அல்ல. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். சத்துருவை கர்த்தர் மடங்கடிக்கிறார். சாத்தானின் வல்லமைகளை கர்த்தர் முறியடிக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் கர்த்தர் நம்ம சில நேரத்தில் நினைக்கலாம், ஏன் ஆண்டவரை இப்படி எல்லாம் இருக்கிறது அப்படி என்று சொல்லி. ஆமென். கர்த்தர் சத்துருவுக்கு எதிர்பட்டு உடாபலா கராதி ஹந்துரபா ரீமதனி ஹந்துரபா ஆண்டவர் சத்துருவுக்கு எதிர்பட்டு கர்த்தர் செய்கிற செயல்கள் தாவீதுக்கு வழங்கல. ஆமென். சத்துரு ஒரு அடி தூரத்தில் பிடிச்சிடலான்னு வரும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை அனுப்பினார். இது தாவீதுக்கு தெரியவே தெரியாது. அல்லேலூயா. கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஒருவேளை நமக்கு நம்முடைய புத்திக்கு எட்டாததா இருக்கலாம். ஆனால்
ஆனால் அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் ஆமென். அற்புத தேவன் இன்று காலையில தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவாராக. ஸ்தோத்திரம். எல்லாரும் விசுவாசத்தோட ஜெபமடோமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. We worship you Lord. Hallelujah. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கே. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியா. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியா. திடனம் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் இந்த நாளிலே நமக்காக நம்முடைய சத்துருவுக்கு எதிர்பட்டு நமக்கு சகாயம் செய்வேன் என்று வார்த்தையை மீண்டும் மீண்டும் நமக்கு நினைப்பூட்டி இருக்கிறார். அல்லேலூயா. வெள்ளம் போல சத்துரு வரலாம், ஆவியானவர் கொடியேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்துரு நமக்கு விரோதமாக கொடுமையானவனுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல வரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஏழைகளுக்கு பலனாய், நெருக்கப்படுகிற எளியவருக்கு திடனாய் இருக்கிறார். அவர் நமக்காக சத்துருவுக்கு எதிர்பட்டு நமக்கு சகாயம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா. எங்கள் தேவனே, ஆண்டவரே, அப்பா, நாங்கள் இன்றைக்கும் தியானித்த வார்த்தைகளில் எத்தனை தேவ மனிதர்களுடைய வாழ்வில் நீர் அவர்களுடைய சத்துருக்களுக்கு எதிர்பட்டு நீர் அவர்களுக்கு சகாயம் செய்தீர். ஆண்டவரே, அவர்கள் உம்மை சார்ந்திருந்தார்கள், அவர்கள் உமக்கு நேராக தங்கள் கைகளை உயர்த்தினார்கள். ஆண்டவரே, அவர்கள் உம்மை நோக்கி அபயமிட்டார்கள். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அவர்கள் உம்முடைய ஆலயத்தில்
தங்களுடைய விண்ணப்பத்தை கொண்டு வந்து ஒப்பு கொடுத்தார்கள் ஆண்டவரே. அவர் உம்மை பாடி துதித்து மகிமைப்படுத்தினார்கள். நீர் அப்பொழுதெல்லாம் அவர்களுக்காய் செயல்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் வாழ்விலும் தீங்கின் காலம், நெருக்கத்தின் காலத்தில் நாங்கள் சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாமல் நாங்கள் உம்மை பாடி துதிக்க கிருபை செய்யும். நாங்கள் எங்கள் விண்ணப்பங்களை பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்க உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் கைகளை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்க கிருபை தாரும் ஆண்டவரே. இந்த கால வேளையில இந்த பரிசுத்த வார்த்தைகளை எங்களுக்கு தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அவர்களுக்கு விரோதமாய் சத்ரு எவ்விடத்தில் போராடி அவர்களை வீட்டை எத்தனித்தாலும் சகாயம் செய்யும் கர்த்தருடைய பலத்தை நம்முடைய பிள்ளைகள் காண செய்யும். நம்முடைய இரக்கமுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் மெய்யான தேவன். நீர் எங்கள் வாழ்விலே எங்களுக்கு போதுமானவர், எங்களுக்கு ஏற்ற சகாயராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கர்த்தர் கிரியை செய்யும். இந்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க, உம்மை தேட, உமக்கு நேராக எங்கள் கைகளை உயர்த்தவும், உம்மை பாடி துதிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். உமக்கே சகல மகிமையும் கனமும் துதியும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இயேசு கிறிஸ்து வருகை பரியந்தமும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வார நாட்களிலே நடக்கிறதான கூட்டங்கள் ஆன்லைன் மூலமாக நடக்கிறவைகளை நீங்கள் அறிந்து அவைகளில் எங்களோடு கூட இணைந்து கொள்ள அன்பாய் கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.